நண்பர்களுக்கு வணக்கமுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இது மருந்து என்ன போட்டு கழுவுறீங்க, மருந்தா என்ன பண்ணல அப்படின்னு. வெறும் ஒன்றும் இல்லைங்க, வெறும் தண்ணியில் தான் கழுவிட்டு இருக்கிறோம். நாங்கள் கழுவுறதை பார்த்துட்டு பக்கத்து தூரத்தில் ஒரு அக்கா வர்றாங்க. வந்து எங்களை பார்த்துட்டு எந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது நாங்கள் தான் பக்கத்தில் அடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது மழை தண்ணியெல்லாம் மழை தண்ணி மாதிரியே மேலே விழுகிறதுனால நம்ம கண்டிப்பாக இது போட்டு தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இது எப்படி வாஷ் பண்ணுறீங்க, அவங்களுக்காக இந்த வீடியோவை பார்க்குற அவங்களுக்காக இந்த வீடியோவாக எடுத்துருக்குறோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுங்க, பாதி கழுவி தண்ணி வட்டடமெல்லாம் கழுவி இருக்குது. அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா தேனடை மாதிரி இருந்த வெள்ளைக்கு அந்த மட்டை கீழே இழுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேனடை மாதிரி இருந்தது. மறுபடி திருப்பி இதில் எத்தனை நாள் கழித்து வரும் அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வாஷ் பண்ணி கீழே விழுந்த இதில் போகிற எறும்பு கட்டு வந்துட்டு குளிக்க பக்கத்தில் வச்சுருக்குது. இப்போ இவ அடிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு 60 அடி மரம் வருங்க. இருக்கிறது தோட்டத்தில் இதுதான் ஹைட்டான மரமுங்க. இது கொஞ்சம் ஹைட் பத்தலை அப்படிங்கிறக்கா ஒரு 10 அடி சல்லை நல்லாவே கட்டிட்டார். 10 அடி சல்லை கட்டி கீழே ஊனி பிடி அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன மருந்து போடுறீங்கன்னு. இது எந்த மருந்து இல்லைங்க, நம்ம தோட்டத்தில் தண்ணி பாய்க்கிற தண்ணி மட்டும்தானுங்க, வெறும் தண்ணி மட்டும்தான். இதுவும் ஹைட்டு தானுங்க. இதெல்லாம் தரமட்டத்தில் வந்து 50 அடி ஹைட்டுங்க இது, இந்த மரமெல்லாம். நல்லா வெயிலுங்க, வெயில் நேரத்தில் வழிகிட்டு இவர் கழுவுற தண்ணி கூட இப்போ அவர் மேலேயே விழுகுங்க. இது எவ்வளோ தூரம் ரிசல்ட் அப்படிங்கிறது நான் ஒரு வாரம் கழித்து ஒரு மரத்தோட க்ளோஸ்அப்பில் வீடியோ ஒன்று எடுத்து போடுறேங்க. இது ஒரு புது முயற்சிங்க, பார்ப்போம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்ங்க.